இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா திருச்சி மலைக்கோட்டை. இதுதான் வந்து மலைக்கோட்டையோட என்ட்ரன்ஸு. இப்போ உள்ளே போகிறோம். சைட்லலாம் பார்த்தீங்கன்னா கடைங்க இருக்கும், நிறையா திருவிழா கடைங்க மாதிரி கடைங்களாம் இருக்கும். நீங்கள் அங்கே பொருள் வாங்கிட்டு செப்பல் வந்து கீழே நீங்கள் கழட்டி விட்டு போயிடணும். ஏன்னா மேலே செப்பல் போட்டு போக மாட்டாங்க. மொபைலாக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மொபைலுக்கு வந்து சைடில் டோக்கன் போட்டுக்கணும். இங்கே பார்த்தீங்களா, மேலே ஏற இடம் ஃபுல்லாகவே நிறைய சிலைங்கள்லாம் செதுக்கி இருப்பாங்க அழகாக. இங்கே பாருங்கள், இப்போ இந்த பாருங்கள், இந்த ரெண்டு சைடும் இப்போ பழைய மன்னர்கள் காலத்தில் எப்படி சிங்க சிலையெல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி சைட்லலாம் இருக்கும். ஃபுல்லாக ஒரே பாறையிலே செஞ்சுருப்பாங்க எல்லாமே. அங்கே பார்த்தீங்களா, அதுதான் ஜோசப் காலேஜ். ஜோசப் காலேஜ் சர்ச் தெரியுது பாருங்க இங்கேருந்து பார்த்தா. இந்த இடமே ஒரே இருட்டாக இருக்கும். இந்த இது மூலியமாக தான் இந்த வெளிச்சமே வருது அழகாக. இந்த இதை நேரில் பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்ப அழகாகவே இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கு. அப்படிதான் ஏறி போகணும் மேலே. ஆனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது சின்ன மலை, கீழேருந்து பார்க்க தான் ரொம்ப பெரிய மலை மாதிரி இருக்கும். ஆனால் ஈஸியாக ஏறிடலாம் மலை. அவ்வளோதான், நம்ம மேலே வந்துட்டோம். அங்கே தான் உச்சி பிள்ளையார் இருக்கார். மேலே போயிட்டுருக்கோம். சைட்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கேருந்து பார்த்தா காவேரி ஆறு தெரியும். இப்போ தண்ணி அதிகமாக போகல. அங்கே பாருங்க, ஸ்ரீரங்கம் கோபுரம் தெரியுது பாருங்க. அதான் ஸ்ரீரங்கம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, இங்கே எதுக்கு இப்படி கல் அடிக்க வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? இது வந்து எதுக்குன்னா, இங்கே இந்த மாதிரி கல் அடிக்க வச்சுட்டு போனால் சீக்கிரமாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்களாம் சீக்கிரம் வீடு கட்டிடுவாங்களாம். அதுக்கு தான் இந்த மாதிரி கல் அடிக்கிருக்காங்க. இங்கே பாருங்கள், மேலே வந்துட்டோம். இதுதான் திருச்சியோட வியூ, மேலே இருந்து டாப் வியூ. இங்கே மேலே ஒரு டவர்லாம் வேறு இருக்குது. நிறைய புறா இருக்குங்க இங்கே. அங்கே பாருங்கள், அந்த கோபுரத்து மேலாம் உட்காந்துருக்கு பாருங்கள். நிறைய புறா சுற்றிக்கிட்டே இருக்கும் அழகாக. இது உங்களுக்கே தெரியும், குழந்தைங்க இல்லாதவங்க இந்த மாதிரி தொட்டில் கட்டுவாங்க குழந்தை பிறக்க வேண்டிட்டு. அவ்வளோதான், இப்போ நம்ம கீழே இறங்கி வந்தாச்சு. அவ்வளோதான், வெளில வந்துட்டோம். இங்கே வந்து நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஏதாவது வேணுன்னா இந்த கடைங்களை வாங்கிட்டு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளோதான், ஃபினிஷ்.